ஊராட்சியில் செட்டிநாடு மருத்துவமனை மையத்திற்கு ராம்பால் நிர்வாகம் மூலமாக பொதுமக்கள் நலனுக்காக இலவச புதிய மருத்துவமனை கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தண்டலம் ஊராட்சியில் செட்டிநாடு மருத்துவமனை மையத்திற்கு ராம்பால் நிர்வாகம் மூலமாக பொதுமக்கள் நலனுக்காக ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் இலவச மருத்துவமனை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் ராம்பால் நிர்வாக இயக்குநர் தலைவர் ஸ்ரீதர், துணை நிர்வாக இயக்குநர் ராம் கணேஷ் வெங்கடேசன் மற்றும் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தனர். தாரமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருவர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியைச் சேர்ந்த சேட்டு என்பவரும் அவருடைய அக்கா மல்லிகா என்பவரும் தாரமங்கலத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து குடிபோதையில் கார் ஓட்டி வந்த கார் ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து அருகில் உள்ள மரத்தில் கட்டி வைத்து சரமாரியாக அடித்து தாக்கினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தாரமங்கலம் போலீசார் விரைந்து சென்று சாலையில் கிடந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து தாரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரத்தில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததற்கு பாஜக அரசை கண்டித்து திராவிடர் கழக இளைஞர் அணி மற்றும் திராவிடர் மாணவர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததற்காக தமிழகத்திற்கான நிதி ரூபாய் 573 கோடியை நிறுத்தி வைத்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திராவிடர் கழக இளைஞர் அணி மற்றும் திராவிடர் மாணவர் கழகம் சார்பில் நகர தலைவர் வள்ளல் சித்திக் தலைமையில் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வீட்டுமனை பட்டா கேட்டு திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருநங்கைகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கோரிக்கை மனு அளித்தனர். இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் தங்களுக்கு குடியிருக்க இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கேரள நடிகைகள் பாலியல் தொடர்பான ஹேமா கமிட்டி விசாரணை தேவையில்லாத ஒன்று என பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் பேட்டியளித்துள்ளார். பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், புதிய பாடத்திற்கு கலைஞர் கருணாநிதி ஒப்புதல் தந்ததாகவும் தற்போது உள்ள மந்திரிகள் இதனை சரியான அளவில் பயன்படுத்த தெரியாது என பொய் கூறி வருவதாகவும் பேசியுள்ளார். மேலும் பேசிய அவர், விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக வழிபாடு நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் போடுவது வரவேற்கத்தக்கது எனவும் கேரளா நடிகைகள் பாலியல் தொடர்பான ஹேமா கமிட்டி விசாரணை தேவையில்லாத ஒன்று என்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் அதனை பெரிதுபடுத்துகின்றன என குற்றம் சாட்டி பேசியுள்ளார். ஒவ்வொரு மொழிக்கும் 100 சேனல் வந்துருச்சு. என்ன பண்றது? செய்தி தேர்தல் நேரம்னா ஓடும் பல பிரச்சனைகள். இந்த நேரம் சைலண்ட் நேரம். அதுக்காக எதை எடுத்துக்கிட்டு ஆட்டம் போடுற மாதிரி எனக்கு தோணுது. தனிப்பட்ட அபிப்பிராயம், என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்ன, வேறு வேலை இல்லாதனால, நாட்டில் வேற பிரச்சனைகளே இல்லாதனால இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தோணுறேன். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை, சமுதாயத்துக்காக இருக்கக்கூடிய பிரச்சனையே எனக்கு தோணுது. சமுதாயத்தை பாதிக்கிற பிரச்சனையாவோ, சமுதாயத்துக்கு இருக்கிற பிரச்சனையாகவோ, சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் என்னுடைய கட்சி இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் KP ராமலிங்கம் தனிப்பட்ட மனிதன், என்னுடைய எண்ணம் என்னன்னா, இது தேவையில்லாத வேலை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.